இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். என்னோடு வாருங்கள். யாரை தேடுகிறீர்கள்? நாசரேத்து இயேசுவை தேடுகிறேன். நான் தான். ரபி, வாழ்க. தோழா, எதற்காக வந்தாய்? கைது செய்யுங்கள். உன் வாளை உரையில் திரும்ப போடு. ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றா நினைத்தாய்? நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும்? கள்வனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன. இழுத்துச் செல்லுங்கள். முதலாம் நிலை, இயேசுவை தீர்ப்பிடுகிறார்கள். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பு அனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இந்த அதிகாலை நேரத்தில் இங்கு உங்களுக்கு என்ன வேண்டும்? இவன் ஜனங்கள் மத்தியில் கலகம் செய்ததால் பிடித்து வந்தோம். இவன் தேவாலய சந்தையிலே கலகம் உண்டாக்கினான். இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீர்? அவனை தண்டியும். இந்த மனுஷனை தண்டிக்க இவனிடத்தில் நான் ஒரு குறையும் காணவில்லை. இவன் குற்றவாளி என்று நாங்கள் கண்டுபிடித்தோம். ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்றும் தன்னையே மேசியா என்றும் தான் ஒரு ராஜா என்றும் சொல்லுகிறான். ராஜா? அதுவும் நீ யூதருடைய ராஜாவா? இவன் கலிலேயா நாடு தொடங்கி இப்போது இங்கேயும் வந்து விட்டான்.
கலிலேயாவிலா? இந்த மனிதன் கலிலேயனா? இந்த மனிதனை பொறாமையால் தான் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஐயா, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம் என்று தங்கள் மனைவியரிடம் சொல்லி அனுப்பினார்கள். சரி சரி, நீ போ. பாஸ்கா விழாவின் போது மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை உங்களுக்காக ஆளுநனாகிய நான் விடுதலை செய்வது வழக்கம். எனவே கொலை குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா? இவரிடம் நான் குற்றம் ஏதும் காணவில்லை. ஆனால் பரபாஸ் கொலை குற்றம் சாட்டப்பட்டவர். எனவே நான் பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை மெசியா என்னும் இயேசுவையா? பரமாவை விடுதலை செய்யும், இயேசுவை திருவரையும். பரமாவை விடுதலை செய்யும், இயேசுவை திருவரையும். இவர் செய்த குற்றம் என்ன? சிலுவையையும், சிலுவையையும், சிலுவையையும். சரி, இவனது இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இவரது இரத்தப்பழி எங்கள் பிள்ளைகள் மீதும் விழட்டும். இவரது இரத்தப்பழி எங்கள் பிள்ளைகள் மீதும் விழட்டும். தீர்ப்பிடா என்று சொன்ன என் இயேசுவின் நிலைமையை பார். குருதியில் நனைந்திருக்கும் இயேசுவின் முகத்தினை பார். பிலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பிலே அமைதியில் நிற்பதை பார். பிலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பிலே அமைதியில் நிற்பதை பார். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில் ஜெபம். அன்பான இயேசுவே, எங்களுடைய சுயநலன்களுக்காக அடுத்தவர்களை வதைக்கின்ற மனநிலையை எங்களிடமிருந்து நீக்கியருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. விடுதலை நோக்கிய பயணமிது விழ விழ எழுந்திடுவே. விடுதலை நோக்கிய பயணமிது விழ விழ எழுந்திடுவே. வலிகளை தாங்கிய வல்லவரே நமக்கருள்வே. விழ விழ எழுந்திடுவே.
ஆசையுடன் அருள் தரும் நேசம் ஒளி வீடுக இரண்டாம் நிலை இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். சுயநல சூழ்ச்சிகள் அரங்கேறும் நேரம் இறையேசு தோள் மீது சிலுவையின் பாரம். சுயநல சூழ்ச்சிகள் அரங்கேறும் நேரம் இறையேசு தோள் மீது சிலுவையின் பாரம். எனக்காகவா ஜெபம். எங்கள் சுமைகளை தாங்கி சுமந்த இயேசுவே, எங்கள் அன்றாட வாழ்வின் சிலுவைகளை உணர்ந்து ஏற்று சுமந்து வாழும் வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. வேகமாய் நட. நட, சீக்கிரம், நேரமாகிறது. அடடே, யூதரின் அரசன் என்று சொல்லிக் கொண்டான். இப்பொழுது பார், யூதரின் அரசன் மண்ணை கவ்விவிட்டான். தொட்டு தொட்டு குணமாக்கியவன் மண்ணை தொட்டு கொண்டு கிடக்கிறான். அடே, வீணாய் பாசாங்கு செய்யாதே, சீக்கிரம் எழுந்து நட. மூன்றாம் நிலை இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். சிலுவையின் சுமையோ தோள் மீது அழுத்த முதல் முறை இயேசு மண் மீது விழுந்தார். சிலுவையின் சுமையோ
தோள் மீது அழுத்த முதல் முறை இயேசு மண் மீது விழுந்தார். எனக்காகவோ எனக்காகவோ. ஜெபம். உமை போல நாங்களும் எங்கள் வீழ்ச்சிகளில் துவண்டு விடாமல் துணிந்தெழுந்து பயணிக்க உமதருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. நான்காம் நிலை. இயேசு தனது அன்னையை சந்திக்கிறார். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். மகனே, மகனே, உன்னை ஈண்டெடுக்கும் பாக்கியத்தை எனக்கு தந்தாய். உன்னை ஆளாக்கும் தகுதியையும் எனக்கு தந்தாய். ஆனந்தப்பட்டேன். ஆனால் இப்படி ஒரு நிலையை எனக்கு தருவாய் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லையே மகனே, நான் ஒருபோதும் நினைத்ததில்லையே. பொத்தி பொத்தி வளர்த்த என் பிள்ளை இரத்த வெள்ளத்திலா எப்படி தாங்கும் ஐயா? என் இதயம் எப்படி தாங்கும்? விடுதலையின் வரலாறுகள் இரத்தத்தால் இந்த பூமியில் எழுதப்பட வேண்டும் என்பது தேவனின் சித்தமாயிருக்கிறது. தேவ சித்தமே நம் சித்தம். தேவ சித்தமே நம் சித்தம். நம் சித்தம். மகனே, மகனே, தாயும் சேயும் உறவாலே தேட அன்னையும் ஏற்றாள் பிரிவாலே வாழ. தாயும் சேயும் உறவாலே தேட அன்னையும் ஏற்றாள் பிரிவாலே வாழ. எனக்காகவோ எனக்காகவோ. ஜெபம். தாயான தெய்வமே, எங்கள் குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே புரிதல் மேம்பட உறவுகள் வலுப்பெற உதவிடுவாய். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. தூக்க மாட்டார் போல. இங்க வா. உன் பேர் என்ன? சீமோன். இந்த சிலுவையை சுமந்து வா. என்னால முடியாது. உன்னால் முடியாது என்றால் உயிருடன் நீ வாழ முடியாது. என்ன அராஜகம் செய்கிறீர்கள்? அராஜகம் இல்லை, அதிகாரம். தூக்கு.
இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். எண்ணற்ற மாந்தர் வேடிக்கை பார்க்க சீமோனும் வந்தான் சிலுவையை ஏற்க. எண்ணற்ற மாந்தர் வேடிக்கை பார்க்க சீமோனும் வந்தான் சிலுவையை ஏற்க. எனக்காகவா எனக்காகவா ஜெபம். ஆபத்தில் இருப்பவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி துணை நிற்கும் உயர்ந்த உள்ளத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. போதும் போ. ஏய், விரைவாய் நட. இயேசுவே, உமக்கு ஏன் இந்த நிலைமை? இப்படி உம்மை கொடூரமாய் சிதைத்து விட்டார்களே. வியர்வையும் ரத்தமும் சேர்ந்து வழிகின்றது. யார் இவள்? ஒரு யூத பெண்ணுக்கு எவ்வளவு தைரியம்! இந்த கூட்டத்திலும் இயேசுவின் முகத்தை துடைக்க முன்வருகிறாள். 3 வருடமாய் இவருடன் சுற்றி கொண்டிருந்த சீடர்கள் எல்லோரும் உயிருக்கு பயந்து ஓடிவிட்ட போது கூட இந்த பெண்ணுக்கு மட்டும் என்ன துணிச்சல்! ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகாள் துடைக்கிறார். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். தன்னிலை துணிந்து வெரோனிகாள் வந்தாள். வெண்துணி அதிலே வெகுமதி அடைந்தாள். தன்னிலை துணிந்து வெரோனிகாள் வந்தாள். வெண்துணி அதிலே வெகுமதி அடைந்தாள். எனக்காகவா எனக்காகவா. ஜெபம். எங்களுக்காக இன்னுயிர் ஈந்த இயேசுவே, எங்கள் கோழைத்தனத்தை விலக்கி வெரோனிகாலை போல தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எங்களால் இயன்றதை செய்து அன்போடு உதவிடும் மனித நேயத்தை நிறைவாக தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. நட, சீக்கிரம், நேரமாகிறது.
தொட்டு தொட்டு குணமாக்கியவன் மண்ணை தொட்டு கொண்டு கிடக்கிறான். அடேய், வீணாய் பாசாங்கு செய்யாதே, சீக்கிரம் எழுந்து நட. 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறையாக கீழே விழுகிறார். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். உடலெல்லாம் கிழிக்க மறுமுறை வீழ்ந்தார் இறைமைந்தன் துடிக்க. ஓய்வில்லா கசையடி உடல் எல்லாம் கிழிக்க மறுமுறை வீழ்ந்தார் இறைமைந்தன் துடிக்க. எனக்காகவா எனக்காகவா. ஜெபம். துவளாத துணிவோடு பயணித்த இறைவா, உன் துணை கொண்டு எதிர்கொள்ளும் துணிந்த உள்ளம் தந்திரலும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? விழியோடும் நீரா வழி எங்கும் சென்ற மகளிற்கு ஆறுதல் சொன்னாரே நின்று. விழியோடும் நீரா வழி எங்கும் சென்ற மகளிற்கு ஆறுதல் சொன்னாரே நின்று. எனக்காகவா எனக்காகவா. ஜெபம். இறைவனின் படைப்பில் ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஆழமான உண்மையை நாங்கள் உணர்ந்து எந்நாளும் மதித்து வாழ உமதருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. நகருங்கள் நகருங்கள், நேரமாகிறது.
மருமகன் பாடுகள் பட வேண்டியிருக்கிறது. என்னை அப்படி செய்வார்கள் இப்படி செய்வார்கள் என்று சாவுக்கு முன் தீர்க்க தரிசனம் சொன்னாயே, இப்போது நடக்க கூட தடுமாறுகிறாய். வேகமாய் நட. நட சீக்கிரம், நேரமாகிறது. நம்மை மிகவும் தொந்தரவு செய்கிறான். இருக்கின்ற நிலைமையை பார்த்தால் இங்கேயே இறந்து விடுவான் போலிருக்கிறதே. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். மனுக்குல பாவம் மனமெல்லாம் சுமந்து 3ஆம் முறையாய் வீழ்ந்தார் துவண்டு. மனுக்குல பாவம் மனமெல்லாம் சுமந்து 3ஆம் முறையாய் வீழ்ந்தார் துவண்டு. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்க்கையின் தடுமாற்றங்களின் போது விழுந்து கிடப்பதில் நாங்கள் சுகம் கண்டு விடாமல் துணிந்து நடந்திட உமதருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. தூக்கி நிறுத்தி இவனை. பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். அந்த ஆடையை கொண்டு வா. பங்கு போட்டுக் கொள்வோமா, இல்லை சீட்டுக்குலுக்கி போடுவோமா? ஒற்றை ஆடையை பங்கு போட்டுக் கொள்வதா? சீட்டுக்குலுக்கி போடுவோம். யார் பெயருக்கு விழுகிறதோ அவர் எடுத்துக்கொள்ளட்டும். ரோம வீரர்கள் வேகமானவர்கள் மட்டுமல்ல, விவேகமானவர்களும் கூட என்று ஊர் சொல்லட்டும். இது சாதாரண மனிதனின் நாடே அல்ல. ஆடைகள் களைய அவமானம் ஏற்றால் சதைகள் கீழ்ந்து
வலியெல்லாம் சுமந்தார். ஆடைகள் களைய அவமானம் ஏற்றார். சதைகள் கிழிந்து வலியெல்லாம் சுமந்தார். எனக்காகவோ ஜெபம். அன்பு ஆண்டவரே, உமக்கு நேர்ந்த அவமானம் கண்டு உருகும் நாங்கள் எங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் மனிதத்தை அவமானப்படுத்தாமல் மனித மாண்பையும் பிறர் நலத்தையும் பேணும் வரமருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. மூன்று மணிக்குள் நம் வேலையை முடித்தாக வேண்டும். இவன் உடலில் ஒன்றுமே இல்லை. இன்னும் சற்று நேரத்தில் இறந்து விடுவான். பதினொன்றாம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். கால்கள் எங்கும் தீராத வேதனை துடித்தது நெஞ்சம். கூரான ஆணிகள் கை கால்கள் எங்கும் தீராத வேதனையில் துடித்தது நெஞ்சம். எனக்காகவோ எனக்காகவோ
ஜெபம். அன்பான இறைவா, விமர்சனம் என்கின்ற பெயரில் அடுத்தவர்களை ஆணிக்கொண்டு அறையாமல் உண்மையான அன்பு செய்து வாழும் உயர்ந்த உள்ளத்தை தந்திரலும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. பன்னிரெண்டாம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இனிய இயேசுவே, உன்னை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். தந்தையே, இவர்களை மன்னியும். ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. பிறரை விடுவித்தான். இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள். நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று. என்ன பேசுகிறாய்? இன்னுமா உன் மனம் மாறவில்லை? கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே. நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் குற்றம் செய்யவில்லையே. இயேசுவே, இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும். நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பேன் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். அம்மா, அம்மா, இவரே உன் மகன். சீடரே, இவரே உன் தாய். அனைத்தும் நிறைவேறிவிட்டது. தாகம், தாகமா இருக்கிறது. தண்ணீரா வேண்டும்? தண்ணீர் இந்தா, தண்ணீர். தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன்.
ஜெபம். எமக்காக உம் மகனையே கையளித்த இறைவா, உமது மகனின் இறப்பை நினைத்து அழுது புலம்பி அமைதியாக சென்று விடாமல் எங்களுடைய முரண்பட்ட வாழ்வை நினைத்து கண்ணீர் வடித்து வாழ்க்கை பாதையை சீரமைத்துக் கொள்ளும் உள்ள துணிவை தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. விழாவை குத்திப்பார். இவர் இறந்து விட்டார். உண்மையிலே இவர் நீதிமான் தான். அவரது உடலை வாங்கிச் செல்ல இயேசுவின் தாயும் சீடர் அருளப்பர் மற்றும் சூசை வந்திருக்கிறார். செத்த உடலை சிலுவையில் விட முடியாது. எனவே அவர்களிடம் உடலை இறக்கி கொடுத்து விடுவோம். பதிமூன்றாம் நிலை. இயேசுவின் உடல் அன்னையின் மடியில் கிடத்தப்படுகிறது. இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். என்னப்பா ஏசையா, என்னப்பா வலிக்குதாப்பா? காயங்கள் எல்லாம் வலிக்குதாப்பா? சொல்லுப்பா ஏசையா, சொல்லுப்பா, சொல்லுப்பா, சொல்லு. நீங்க யாரும் அழாதீங்க, யாரும் அழாதீங்க. என் புள்ள சாகல, என் புள்ள சாகல. தூங்கிக்கிட்டு இருக்காரு, தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆமா, என் புள்ள தூங்கிக்கிட்டு இருக்காரு. என் புள்ள தாய்மடி தேடியே அடைக்கலமானாய், ஊருடல் பிரிந்து இறையடி சேர்ந்தாய். தாய்மடி தேடியே அடைக்கலமானாய், ஊருடல் பிரிந்து இறையடி சேர்ந்தாய். எனக்காகவோ ஜெபம். நிறைவாழ்வின் ஊற்றே எம் இறைவா, கடமைக்காக பணி செய்தோம், பேருக்கு வாழ்க்கை நடத்தினோம் என்று வாழாமல் பொறுப்போடு மகிழ்வோடு நிறைவோடு வாழும் வரம் தருவாய். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக.
அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பே. என்ன நிக்கோதேம் அவர்களே? நம்முடைய வழக்கப்படி அவருடைய உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும். அவருடைய உடலை கொண்டு செல்ல பிலாத்துவிடம் ஒப்புதல் பெற வேண்டுமே. ஒப்புதல் பெற்றுவிட்டேன். நல்லடக்கம் செய்ய தேவையான பொருட்கள் முக்கியமாக வெள்ளைப்போளமும் சந்தனத்தோடும் வெள்ளை துணியும் தேவைப்படுகிறது. எல்லாவற்றையும் வாங்கி தயாராக வைத்திருக்கிறேன். அப்படியா? 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். ஜெபம். பிரிவினைகளை, பேதங்களை கடந்து சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை மதித்து வாழும் உயர்ந்த உள்ளத்தை தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. சத்தியத்தின் திருவிளக்கு போகுதையா போகுதையா, சத்தியத்தின் திருவிளக்கு. புன்னகை பூத்த முகம் எங்கே, அன்பாய் அணைத்த கரும் எங்கே, தேடுதே என் விழிகள், தேடுதே என் விழிகள். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய பயன் தருமோ, சொன்ன தெய்வமே இயேசு தெய்வமே, நீ மடிந்தாலும் பயன் தருவாயே, நீ மடிந்தாலும் பயன் தருவாயே. போகுதையா போகுதையா, சத்தியத்தின் திருவிளக்கு, சத்தியத்தின் திருவிளக்கு. போகுதையா போகுதையா.